Hi, hello everyone. Welcome to Aptitude episode number 5. Mixtures. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆவரேஜஸ் கான்செப்ட் தான் பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் அந்த ஆவரேஜஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆவரேஜஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம மிக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை அடுத்து நெக்ஸ்ட்டு அலிகேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சர்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ இன் மிக்சர்ஸ், அதாவது மிக்சர்ஸ் கொடுத்துட்டு அதோட ரேஷியோ ஃபைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணலாம். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்னா இப்போ ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து சக்சஸிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார்முலா. இந்த சக்சஸிவ் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லி ஏதாவது கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பேஸ் பண்ணி வாட்டர் ஆடட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மாதிரி மிக்சர்ஸ், அதாவது மில்க் வாட்டர், ஆசிட் வாட்டர், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஆல்சோ கான்சன்ட்ரேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்சன்டேஜ் மிக்சர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனலாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ், அதாவது இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மிக்சர்ஸ்னா என்ன? டூ ஆர் இல்லை மோர் சப்ஸ்டன்ஸ், அதாவது வேற பொருள் வந்து ஒன்றா கலக்கிறது, கம்பைன் ஆகி கெமிக்கல் சேஞ்ச் ஆகிறது, அதை தான் வந்து நம்ம மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ லிக்விட்ல மிக்சருங்கிறது மில்க் அண்ட் வாட்டராக இருக்கலாம், இல்லை ஆசிட் அண்ட் வாட்டர், இல்லை ஆல்கஹால் வாட்டர், டீ, காஃபி, சுகர், ரைஸ், ஆயில், இந்த மாதிரி என்ன ஒரு காம்பினேஷன் ஆனாலும் இருக்கலாம். இப்படி இருந்தால் அதுதான் வந்து மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் ஈச் இன்க்ரீடியன்ட், அதாவது அதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒன்னொன்றுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அடுத்து அது குவான்டிட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அதோட ரேஷியோ அப்போ நியூவாக எவ்வளோ கிடைச்சிருக்கு, அப்புறம் ஒரு மிக்சரோட ரேட் கொடுத்துட்டு டோட்டல் கொடுத்துட்டு அந்த மாதிரி அதோட காஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லி தான் ஜென்ரலாக கொஷின்ஸ் வந்து மிக்சர்ஸில் வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 லிட்டர் மில்க் 4 லிட்டர் வாட்டர் அப்படின்னா இதோட ரேஷியோ 6:10 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா. ஸோ இது டிவைட் பண்ணால் 3, இது டிவைட் பண்ணால் 5. ஸோ 3:5 அப்படின்னு சொல்லி மில்கோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. இதுவே வாட்டரோட ரேஷியோனா 4:10. இங்கே 10ங்கிறது வந்து ஓவரால், இங்கே 6 லிட்டர் மில்க்கு 4 லிட்டர் வாட்டர், இப்போ ஓவராலாக 10 தானே. ஸோ அதுதான் இங்கே 10 போட்டிருக்கோம். ஸோ இது டிவைடட் பை 2 இது பண்ணோம்னா 5. ஸோ இந்த 2:5 இந்த மாதிரி தான் வந்து மிக்சர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். A container has 18 liters of juice and 12 liters of water. Find the ratio of juice to water. அதாவது நம்ம லாஸ்ட்ல இங்கே ஃபைண்ட் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரியே தான் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ மாதிரி இங்கேயும் ஜூஸ் இஸ் டு வாட்டர். அப்படின்னா இங்கே வந்து 18 liters ஆஃப் ஜூஸ், அடுத்து 12 liters ஆஃப் வாட்டர். ஸோ ஜூஸ் இஸ் டு வாட்டர், ஜூஸ் வந்து எவ்வளோ இருக்குது 18 லிட்டர் இஸ் டு வாட்டருங்கிறது 12 லிட்டர். ஸோ 18:12 கிடச்சிருச்சு. ஸோ இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 6ஆல் டிவைட் பண்ணலாம். 6ஆல் டிவைட் பண்ணும்போது 3:2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் 3:2. இப்போ இதோட ரேஷியோ வந்து எவ்வளோ 6, அதாவது 3:2 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2, a solution contains 45 liters of acid and 15 liters of water. Find the ratio. இப்போ வந்து ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் சிம்மில் பார்த்த மாதிரியே தான், அதே மாதிரியே தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரேஷியோ தான் வந்து இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 45 liters ஆஃப் ஆசிட் இஸ் டு 15. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 3:1. 1 15 15, 3 15 45. ஸோ 3:1. அதாவது ஆப்டிடியூட்ல இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் இது வந்து ஒரு பேசிஸ் மாதிரி. இந்த பேசிஸ் படிச்சுட்டு போனால் பின்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி, ஒரு வார்ம் அப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின், இது வந்து சால்வ் பண்ணி பாருங்க. மிக்சரில் 20 liters ஆஃப் மில்க், 30 liters ஆஃப் வாட்டர். ஸோ அது பண்ணிங்கன்னா 2:3 வருதுன்னு பாருங்க.
A vessel contains 28 liter of oil and 12 liters of kerosene. ஸோ இதோட ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணி பாருங்க. ஃபைன் பண்ணி ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக வருதான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ தான் கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோஸ் இன் மிக்சர்ஸ். ரேஷியோஸ் இன் மிக்சர்ஸ் என்னன்னா, இப்போ ரேஷியோ இருக்குன்னா அந்த இன்க்ரீடியன்ட் அதில் வந்து எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து ரேஷியோ வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ வந்து மில்க் இஸ் டு வாட்டர், அதாவது 4:3 இருக்குது அப்படின்னா இப்போ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, மில்கையும் வாட்டரையும் சேர்த்து தானே அதோட டோட்டல் பார்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு ஃபைன் பண்ண முடியும். 4ம் 3 ஆட் பண்ணோம்னா 7. ஸோ ஃபார்முலா வந்து என்ன, இன்க்ரீடியன்ட் இந்த மாதிரி இல்லை அதில் எவ்வளோ கண்டெய்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ட் ஈக்குவல் டு ரெக்வயர்டு பார்ட்ஸ், அதாவது எவ்வளோ கொஷினில் எது வந்து ஃபைன் பண்ணணும் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அதாவது எவ்வளோ ரெக்வயர்ட் பார்ட்ஸ் இருக்கு டிவைட் பை டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு டிவைட் பண்ணிட்டு இன்டூ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 42 liter milk contains 42 liter mixture contains milk and water in the ratio of 5:2. So find the quantity of milk. அதாவது 42 லிட்டர் மிக்சர் இருக்கு, அதில் மில்க்கும் வாட்டரும் இருக்கு. ஸோ அதோட ரேஷியோ 5:2 கொடுத்தாங்க. இப்போ குவான்டிட்டி ஆஃப் மில்க் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவில் நம்ம என்ன பார்த்தோம், டோட்டல் பார்ட்ஸ் வேணும், ரெக்கவர்ட் பார்ட்ஸ் வேணும், டோட்டல் குவான்டிட்டி வேணும். ஸோ நம்ம டோட்டல் பார்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ 5ம் 2 ஆட் பண்ணால் 7. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 7 கிடைச்சிருச்சு. அடுத்து மில்க் வந்து எவ்வளோ, மில்க் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எடுத்துக்கிறோம். 5 டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 7. 5/7 இன்டூ இங்கே வந்து ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் குவான்டிட்டி. டோட்டல் குவான்டிட்டியில் 42 கிடைக்குது. ஸோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 42. இப்போ இதை டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு மில்க் ஈக்குவல் டு 30 liters அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ சேம் ஆஸ் சிமிலராக நம்ம வாட்டருக்கும் ஃபைன் பண்ணுறோம். வாட்டருக்கு 2 liters டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் வந்து 7 இன்டூ குவான்டிட்டி எவ்வளோ 42. ஸோ இதை நம்ம பண்ணும்போது வாட்டருக்கு 12 liters அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 72 liter சொல்யூஷன். ஸோ இதில் இந்த 72 liter சொல்யூஷன் கண்டெய்ன் ஆசிட் அண்ட் வாட்டர் இன் ரேஷியோ 7:2. 7:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க பாரு, குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, 7ம் 2 ஆட் பண்ணால் 9. இப்போ ஆசிட்க்கு என்ன அதே ஃபார்முலா என்ன ரெக்வயர்டோ அங்கே. இப்போ இங்கே இந்த 7ங்கிறது என்னது, டோட்டல் பார்ட்ஸ் தானே, சாரி ரெக்வயர்ட் பார்ட்ஸ் தானே. ரெக்வயர்ட் பார்ட்ஸ் எவ்வளோ, இங்கே ஆசிட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆசிட் 7 பை இந்த டோட்டல் பார்ட்ஸ் வந்து 9 இன்டூ இங்கே இருக்க அந்த குவான்டிட்டி 72. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 52 liters அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுவே வாட்டர் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், இதை ஃபைன் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 16 liters தான் இருக்கும். ஸோ இது சிம்பிள் தான். இப்போ போக போக கொஞ்சம் அட்வான்ஸ்டான, அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகலாம். இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் வந்து பாருங்கள். 56 liter mixture contain milk and water ratio. ஸோ இது அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் கொஸ்டின் 2 90 liter சொல்யூஷன் ஆசிட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இது ரெண்டுத்துக்கும் இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்பர் 2, ஃபைண்டிங் குவான்டிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ். அதாவது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். கான்செப்ட் என்னன்னா, வென்எவர் ரேஷியோ அண்ட் டோட்டல் குவான்டிட்டி ஆர் கிவன் ஃபைண்ட் டோட்டல் பாத் ஃபர்ஸ்ட். அதாவது எப்பப்பெல்லாம் ரேஷியோவும் அதே மாதிரி டோட்டல் குவான்டிட்டிலாம் கொடுக்குறாங்களோ இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக டோட்டல் பார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நமக்கு ஆன்சருக்காக நம்ம வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ குவான்டிட்டி வந்து ஃபைண்டிங் குவான்டிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தானே, அப்போ குவான்டிட்டி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது ரேஷியோ பார்ட்டும் கொடுத்துருவாங்க, டோட்டல் பார்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அது இன்ட்டு டோட்டல் வந்து எவ்வளோ, அதாவது டோட்டல் பார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 64 liter mixture as tea and coffee
in the ratio 5:3. கொஸ்டின் நல்லா பாருங்க. 64 லிட்டர் மிக்சர் இருக்கு, டீயும் காஃபியும். அதோட ரேஷியோ வந்து 5:3ன்னு இருக்கு. இப்போ இதுல இருக்க இந்த காஃபி, அதாவது இந்த 3 இதோட மிக்சர் இதான் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போறோம். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 5 3 ஆட் பண்ணா 8 பார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ காஃபி தானே நமக்கு வேணும். இப்போ இங்க வந்து ரேஷியோ பார்ட், இப்போ காஃபியோட ரேஷியோ பார்ட் என்ன? 3. இப்போ 3 டிவைடட் பை இந்த 8ங்கிறது டோட்டல் பார்ட்ஸ். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இன்டூ இங்க இந்த 64. ஸோ இந்த 64 லிட்டர் நம்ம லாஸ்ட்டு கான்செப்ட்ல பார்த்த அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனலாக காஃபியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி 24 லிட்டர்ஸ் கிடைச்சிருச்சு. Next example, a 90 liter mixture contain sugar, syrup and water in the ratio 7:2. Find the syrup. இப்போ சிரப்போட மிக்சர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரியே தான் சிரப் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ 7 டிவைடட் பை டோட்டல் பார்ட் 7 + 2 = 9 இன்டூ 90 லிட்டர் தானே. அப்போ இது நம்ம டைரெக்டாக போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 70 லிட்டர். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயும் ஆன்சர் போடலாம், இன்னொன்றுக்கும் நம்ம வேல்யூஸ் ஃபைன் பண்ணியும் போடலாம். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பாருங்க. 48 லிட்டர் மிக்சர் கண்டைன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் in the ratio 7:1. இது கொடுத்துருக்காங்க, இதுக்கு மில்க் வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 36 லிட்டர் ஆசிட் சொல்யூஷன் as acid and water in the ratio 2:1. ஃபைன் வாட். ஸோ இதுவும் 12 லிட்டர்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மூவ் டு தேர்ட் கான்செப்ட், ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட்னாவே என்ன? ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ், அதாவது ஆட் பண்ணுறது தான் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் சம் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இஸ் ரிமூவ்ட், தென் த சேம் குவான்டிட்டி ஆஃப் அனதர் லிக்விட் இஸ் ஆடட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயில் வாட்டர் இருக்குன்னா அதில் இருக்க ஆயில் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு வாட்டரோ இல்லை ஜூஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி சின்ஸ் த ரிமூவ்டு போர்ஷன் கண்டென்ஸ் போத் இன்க்ரீடியன்ஸ் த காம்போசிஷன் சேஞ்சஸ். இப்போ இந்த ரிமூவ்டு போர்ஷனில் வந்து இப்போ ஆயிலும் வாட்டரும் கலந்தோம்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வாட்டர் ஆயிலை வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். மில்க்கும் வாட்டரும் வந்து மிக்சர் ஆச்சுன்னா அதில் வந்து ரெண்டும் கலந்துரும், நம்மளால பிரித்து எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த மில்க்கான இன்க்ரீடியன்ஸ், அதாவது வாட்டருக்கான இன்க்ரீடியன்ஸ் இது ரெண்டுமே இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டுத்துலேயுமே அதோட காம்போசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ரிமைனிங் குவான்டிட்டி தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் கேட்பாங்க. ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அதில் ரிமூவ்டு குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு அதாவது ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணிடலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லி புரியும். For example, a vessel contains 40 liters of milk, 10 liters are removed and replaced with water. ஸோ இப்போ மில்க் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். எல்லா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 40 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது, 10 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அப்போ 30 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கிறதா அர்த்தமா? ஸோ அதுக்கு பதிலாக வாட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அந்த 10 லிட்டர்ஸ். இப்போ மில்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ மில்க் ரிமூவ்டுனா எவ்வளோ? 40 லிட்டர்ஸ்ல 10 லிட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவிலையும் அதே தான், இங்க அதில் ரிமூவ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் என்ன பார்த்துருந்தோம்? இது ரேஷியோ ஃபைன் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா, அதாவது இந்த எது கேட்டிருக்காங்களோ அது டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ ரேஷியோ இன்டூ டோட்டல் பார்ட்ஸ் வந்து எவ்வளவோ அது பண்ணி வர ஆன்சர் தான் வந்து இந்த 10 லிட்டர். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக எப்படி வந்து அதோட ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து இந்த ஃபார்முலா, இங்கே ஒரிஜினல் குவான்டிட்டி மைனஸ் ரிமூவ்டு குவான்டிட்டி. அப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி 40 லிட்டர்ஸ் மைனஸ் இங்கே மில்க்குங்கிறது எடுத்துட்டு 10 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க, அப்போ 30 லிட்டர்ஸ் தான் வந்து மில்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைனாலுமே நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னாவே
40 லிட்டர்ல 10 லிட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 30 லிட்டர் இருக்கு. ரிமூவ் பண்ணிட்டாலுமே இங்க அதுக்கு பதிலா வாட்டர் தான் ஆட் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கிறது ஃபுல்லாவே மில்க். வேற ஏதாவது ஆட் பண்ணோம்னா தான் அதோட ரேஷியோ வந்து குறையும். ஸோ 10 லிட்டர் மில்கையே வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றோம் அப்படிங்கிறதுனால அதோட கான்சென்ட்ரேஷன் அதோட மிக்சர்ஸ் எதுவுமே வந்து குறைய போறது இல்லை. இப்போ டைரக்டா நம்ம 30 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டைரக்டா நம்ம அஷ்யூம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். So coming to the example 2, a vessel contains 60 liters of juice, 15 liters of 15 liters are removed and replaced with water. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் அதுக்கான ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுறோம். 15 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் 60 லிட்டர்ஸில். ஸோ இன்டூ 60, அதாவது 60ங்கிறது ஓவரால் டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ பண்ணோம்னா நமக்கு ஜூஸ் ரிமூவ் வந்து 15 லிட்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் நம்ம இதுக்கு போக 60 லிட்டர்ஸில் 15 லிட்டர்ஸ் போச்சுன்னா எவ்வளோ வரும்? ரிமைனிங் 45 லிட்டர்ஸ். ஸோ ரிமைனிங் ஜூஸ் எவ்வளோ? நமக்கு 45 லிட்டர்ஸ்னு வந்து டைரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவே கான்சென்ட்ரேட் கலந்ததுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா எப்படி ஃபைன் பண்றதுங்கிறத நம்ம அடுத்த கான்செப்ட்ல கம்மிங் கான்செப்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. வெசல் கண்டெய்ன்ஸ் 80 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க், 20 லிட்டர்ஸ் ரிமூவ்டு அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். அப்படின்னா எவ்வளோன்னு டைரக்டா நீங்களே இதை மைனஸ் பண்ணாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டேங்க் கண்டெய்ன்ஸ் 50 லிட்டர் ஆஃப் ஆசிட், 10 லிட்டர்ஸ் ரிமூவ்டு அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். ஸோ ஆசிட் ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு டைரக்டா இதை மைனஸ் பண்ணிங்கனாவே கிடைச்சிரும். ஸோ இது நீங்களே மைண்ட் கால்குலேஷன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி ஆன்சர் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கம்மிங் டு த ஃபோர்த் கான்செப்ட், சக்சஸிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார்முலா. இப்போ வந்து when a removal and replacement happen more than once, use the standard formula. இப்போ வந்து இப்போ ஏதாவது நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம்ல, மில்க் வந்து 60 லிட்டர்ஸ்ல இருக்கு, அதில் 10 லிட்டர்ஸ் எடுத்துட்டு 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து திரும்ப திரும்ப ரிமூவ் பண்ணிக்கிட்டே, அதாவது ரிமூவ் பண்ணிக்கிட்டே அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். திரும்பி அதுலேருந்து ஒரு பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு தடவைக்கு மேலே நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரிமூவல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து சக்சஸிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார்முலா. ஸோ இப்படி வந்துச்சுனாவே அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ ரிமைனிங் குவான்டிட்டி தான் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இப்போ குவான்டிட்டிக்குள்ள 1 மைனஸ் ஆர் பை கியூ. ஆறுங்கிறது ஒன்றுமே இல்லை, ரிமூவ் பண்ண குவான்டிட்டி. இந்த கியூங்கிறது ஒரிஜினல் குவான்டிட்டி. எப்பயுமே ஒரிஜினல், அதாவது டோட்டல்ல தானே எவ்வளோ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் குவான்டிட்டியில இந்த ஆறுங்கிறது ரிமூவ் பண்ணுது. அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ இருக்கு அதில் ரிமூவ் பண்ண குவான்டிட்டி. இது வந்து 1 மைனஸ்ல இருக்கணும், ஹோல் பவர் என். இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னா ஒன்றுமே இல்லை, எத்தனை தடவை நம்ம ரிமூவல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த என். ஸோ இன்டூ இந்த கியூங்கிறது வந்து ஒரிஜினல் குவான்டிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னே இல்லை, இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அதாவது ரிமெம்பர் பண்ணிக்கலாம். கியூ இன்டூ 1 மைனஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோம் டிவைட் பை டோட்டல் எவ்வளோ, அதாவது ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளோ, ஹோல் பை எத்தனை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம முன்னே அதை ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. A vessel contains 50 liters of milk. 50 லிட்டர் மில்க் இருக்கு, 10 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்றாங்க அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர் ட்வைஸ். இப்போ 50 லிட்டர் மில்க் இருக்கு, 10 லிட்டர்ஸை ரிமூவ் பண்றாங்க, அதுக்கு பதிலாக வாட்டரை ட்வைஸ் 2 தாட்டி வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்போ மில்க் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மில்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு தானே பார்க்கணும். இப்போ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? 50 லிட்டர்ஸா? ஃபார்முலா பாருங்க. கியூனா என்ன? டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? அது என்ன? 50 லிட்டர்ஸ். இந்த ஃபார்முலாவில் இருக்கு இந்த 1 மைனஸ் இங்கே ஆர், அதாவது ரிமூவ் டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ. ரிமூவ் வந்து எவ்வளோ பண்ணாங்க? 10 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ணாங்களா, அந்த 10 டிவைடட் பை இங்கே இருக்க அந்த கியூ, அதாவது இந்த டோட்டல் குவான்டிட்டி வந்து 50. ஸோ வந்துருச்சா? இப்போ இங்கே இதே மாதிரி நம்ம போட்டுட்டோம். இப்போ ஹோல் பவர் என். என்னன்னா வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், எத்தனை தாட்டி அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்.
ஸோ ரீப்ளேஸ் வித் வாட்டர் ட்வைஸ். இப்போ 2 தாட்டி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பவரில் 2 போட்டுக்கிறோம். ஸோ இங்கே 50 இருக்கு. இங்கே வந்து அதாவது 10/50 இருக்கு. 50 இன்ட்டு 1 50, 50 மைனஸ் 10 40. இப்போ 40 டிவைட் பை 50 வரும். இந்த 0 கட் பண்ணோம்னா 4/5 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நாம உள்ள ஸ்கொயர் எடுத்தோம்னா 4 4 சார் 16, 5 5 சார் 25. ஸோ இது டைரெக்டாக நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 32 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்வைஸ், த்ரைஸ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி இத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் வந்து நம்ம போடணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வாங்க. டேங்க் கண்டைன்ஸ் 81 லிட்டர்ஸ் ஆஃப் ஆசிட். 81 லிட்டர் இருக்குது டோட்டல் குவான்டிட்டி. அப்போ Q வந்து 81ன்னு வச்சுக்கோங்க. 9 லிட்டர்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு. இப்போ அதில் வந்து 9 லிட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எதனால? எதை வச்சு? வாட்டரை வச்சு பண்ணுறாங்க. அதுவும் எத்தனை? 3 டைம்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ ஆசிட் வந்து எவ்வளோ இருக்குது, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ, அதாவது டோட்டல் லிட்டர்ஸ் 81 லிட்டர். அப்போ 1 மைனஸ் எதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, அதாவது 9 லிட்டர்ஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணுறாங்க, 9 லிட்டர்ஸ் தானே, டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி வந்து 81. ஸோ பவரில் வந்து 3 டைம்ஸ் தானே. அப்போ என்னோட வேல்யூ 3. இப்போ 81 இன்ட்டு 81 இன்ட்டு 1 81 மைனஸ் 9. 81 மைனஸ் 9 ஸோ 72 வரும். அந்த 72 டிவைடட் பை இந்த 81 வரும். ஸோ இது டைரெக்டாக 9th டேபிளில் பண்ணோம்னா 8 9s are 72, 9 9s are 81. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 8/9ன்னு சொல்லி வரும். பவரில் வந்து 3 இருக்குது. ஸோ இது டிவைட் பண்ணி கியூப் எடுத்தோம்னா நமக்கு சம் வேல்யூ வரும். இன்ட்டு 81 பண்ணோம்னா 56.89 லிட்டர்ஸ் ஓவராலாக நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். 60 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. அதில் 15 லிட்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ட்வைஸ். ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணுறாங்கங்கும்போது வேற ஏதாவது அதில் கலந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டெரக்டாகவும் வரலாம். ஸோ இதில் மில்க் எவ்வளோ இருக்குன்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி கிளாஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 லிட்டர்ஸ் ஆசிட் அதில் 20 லிட்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அதுவும் 3 டைம்ஸ். இப்போ n=3 எடுத்து இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிங்கன்னா 51.2 லிட்டர்ஸ் வருதான்னு கிளாஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் டு த கான்செப்ட் ஆஃப் வாட்டர் ஆடட் ப்ராப்ளம்ஸ். வாட்டர் ஆடட் ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னா, அதாவது ஒன்லி வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. த குவான்டிட்டி ஆஃப் த ஒரிஜினல் லிக்விட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. இப்போ அப்படி பண்ணும்போது அதோட குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வாட்டர் ஆடட். ஒன்லி வாட்டர் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ வாட்டர் ஆடட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ ஃபைனல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது மைனஸ் ஒரிஜினல் குவான்டிட்டி, அதாவது முன்னாடி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அது எல்லாம் ஆக்ஷன்ஸ் அதாவது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது. அப்போ ஃபைனல் மைனஸ் ஒரிஜினல் பண்ணிட்டோம்னா நமக்கு வாட்டர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சோம். கம்மிங் டு த எக்ஸாம்பிள் 1, 25 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க், வாட்டர் பிகம்ஸ் 20% ஆஃப் ஃபைனல் மிக்சர். இப்போ வாட்டர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இனிஷியலாக வாட்டர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ நம்ம பிகினிங்கில் நம்ம வாட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். அதாவது எவ்வளோ வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 25 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் தானே இருக்குது. மில்க்கு ப்ளஸ் எக்ஸ், அதாவது இங்கே வந்து டோட்டல் குவான்டிட்டி, இது வந்து ரெக்வயர்டு குவான்டிட்டி எக்ஸு. டோட்டல் குவான்டிட்டினா இந்த 25 லிட்டர்ஸ் மில்க்கும் அதுக்கப்புறம் வாட்டரை வந்து ஆட் பண்ணதும் சேர்த்து தான் வந்து இங்கே இருக்க இந்த டோட்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இங்கே 20/100ங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த 20% ஆஃப் ஃபைனல் மிக்சர் இருக்குல்ல, அதுதான் 20%னா என்ன, 20/100. ஸோ அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதிப்போம். இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸ் பை 25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா
5x அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5x = இந்த 25 + x அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் இந்தாண்ட போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். இப்போ 5xங்கிறது 4x ஆகும். = 25 வரும். ஸோ x = 25/4 = 6.25 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணோட அதோட குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2, 40 liters ஆஃப் ஜூஸ் இருக்கு. வாட்டர் becomes 25%. Find the water added. ஸோ இங்கே அதே மாதிரி தான் நம்ம இனிஷியலாக வாட்டர் வந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரெக்வயர்டு பார்ட்டு. டோட்டல் பார்ட்டு அதாவது டோட்டல் குவான்டிட்டிங்கிறது வந்து 40 liters இருக்கு. ஸோ 40 + எக்ஸுங்கிறது இந்த இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியும். ஈக்குவல் டு இங்கே வந்து 25%. 25%னா நம்ம டைரெக்டாக இங்கே வந்து 25/100ன்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம 1/4 தானே வந்து நம்ம 25%ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 1/4 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக போட்டலாம். ஸோ லாஸ்ட் சம்மில் நம்ம பண்ண மாதிரியே தான். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 1/4 இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே டிவிஷனில் இருக்க 4 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் போயிடும். அப்போ 4x. இங்கே டிவிஷனில் இருக்க 40 + எக்ஸுங்கிறது இந்தாண்ட போயிடுச்சுன்னா 1 × அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு மாறிடும். இப்போ 40 + எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க அந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். இப்போ 4x - x 3xன்னு சொல்லி வரும். இப்போ x = 40/3 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் அதை டிவைட் பண்ணோம்னா 13.33 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு 2 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 30 liters of milk, water should become 25%. Find water. ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. Here 50 liters acid, water should become 20%. Find water. ஸோ இது ரெண்டுத்தையும் ஷூட் பண்ணி பாருங்க. ஃபார்முலா வச்சு இப்படி பண்ணிட்டு ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் 6th, மில்க் வாட்டர் ப்ராப்ளம்ஸ். இந்த மில்க் வாட்டர் ப்ராப்ளம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. மில்க் வாட்டர் கொஷின்ஸ் இன்வால்வ் சேஞ்சிங் த ரேஷியோ ஆஃப்டர் ஆடிங் ஆர் ரிமூவிங் வாட்டர். இந்த மில்க் வாட்டர் கொஷின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அதோட ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் மில்க் வாட்டர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம்ஸ் கீழே தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 1, a 35 liter milk, அதாவது a 35 liter mixture contains milk and water. The ratio of 4:3. ஸோ இதில் மில்க் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ மில்க் தானே ஃபைன் பண்ணணும். மில்க் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மில்க் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ 4. இப்போ 4 / டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, 4ம் 3 ஆட் பண்ணோம்னா 7 இன்டூ 35 லிட்டர் மிக்சர் தானே ஈக்குவல் டு 35 கிடச்சிருச்சு. ஸோ இது டிவைட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு மில்க் 20 liters அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அது வந்து சிம்பிளாக இது வந்து நம்ம முடிச்சிட்டோம். முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் சம்திங் ஏதோ அதில் டைரெக்டாக அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது போட்டிருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 2ல் நல்லா பார்க்கலாம். A mixture has milk and water in the ratio 5:2. If 8 liters of water are added, the ratio becomes 5:3. Find the original quantity of milk. இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மில்க்கையும் வாட்டரையும் வந்து மிக்சராக பண்ணியிருக்காங்க. அதோட ரேஷியோ 5:2 இருக்குது. இப்போ இஃப் 8 liters ஆஃப் வாட்டர் ஆர் ஆடட், இப்போ 8 liter ஆஃப் வாட்டர்லாம் அதாவது 8 liter ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதோட ரேஷியோ என்னவா ஆகுது, 5:2 5:3 வந்து மாறுது. ஸோ ஃபைண்ட் த ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் மில்க். இப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு மில்க் வந்து எவ்வளோ இருந்துச்சு, மில்க் வந்து இங்கே இருக்குது. அப்போ 5. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 5x இருந்துச்சு மில்க்கு, வாட்டர் வந்து 2x வந்து இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஆடிங் 8 liters, 8 liter ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, 5:2 இருந்தது 5:3 வந்து மாறிச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல 8 liter ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மில்க் வந்து அதே தான் இருக்குது, இந்த 5 liter தான் இருக்குது, வாட்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ இனிஷியலாக என்ன இருந்துச்சு, வாட்டர் 2x இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே 8 liter வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2x + 8 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஈக்குவல் டு 5:3. 5:3ங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த 8 liter ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்தது 5:3. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ
5x into 3 equal to 15x equal to இந்த 5 into 2x plus 8. இப்போ 5 into 2x equal to 10x plus 5 8s are 40. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க இந்த 10x இந்த பக்கம் போனால் மைனஸ் 10x ஆகும். அப்படின்னா 15x minus 10x equal to 5xன்னு சொல்லிட்டு வரும். மீதி ரிமைனிங் 40 இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த 5 இங்கே கொண்டு போனோம்னா 40/5ன்னு சொல்லி வரும். ஸோ x equal to 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ மில்க் வந்து 8 லிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணாங்களா? இப்போ மில்க் ஈக்குவல் டு இங்கே இதில் வந்து இந்த எக்ஸுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 8 வந்து இந்த 5x இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம். இப்போ 5 into 8 equal to 40 லிட்டர்ஸ். அப்போ ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் எவ்வளோ? 40 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. 48 லிட்டர்ஸ், ரேஷியோ 5:3. இதுக்கு மில்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி 64 லிட்டர்ஸ், ரேஷியோ 7:1 இருக்குது. வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இங்கே வந்திருக்க ஆன்சரும் உங்களுக்கும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆசிட் வாட்டர் ப்ராப்ளம்ஸ். ஆசிட் வாட்டர் ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னா these follow the same rules as milk water problems, only the name changes. அதே மாதிரியே தான் நம்ம மில்க் வாட்டர் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஆசிட் வாட்டரும் பேர் மட்டும்தான் மாறி இருக்கு. அதே கான்செப்ட் அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A solution has acid and water in the ratio 5:4. இப்போ இதோட டோட்டல் குவான்டிட்டி அவங்களே 63 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆசிடோட குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணுமா? ஸோ இங்கே வந்து ஆசிட் எவ்வளோ? ஆசிட் வந்து 5 போர்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ரேஷியோ 5 இருக்குது. 5 டிவைடட் பை 5:4. அப்போ 5 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு 9. இதோட டோட்டல் பார்ட்ஸ் 9 வந்துருச்சு. ஈக்குவல் டு டோட்டல் குவான்டிட்டி 63. ஸோ இது பண்ணோம்னா நமக்கு 35 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 2ல a solution contain acid and water in the ratio 3:2. டோட்டல் லிட்டர் 16 சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தது அதே தான். அதுதான் இந்த ஆசிட் வாட்டர் கான்செப்ட்லேயே அதே மாதிரி தான் வரும். 2ங்கிறது என்னது? இங்கே வந்து வாட்டர் தான் வந்து ஃபைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வாட்டருங்கிறது இங்கே இதுதான் வந்து 2, இதுதான் வாட்டர். ஸோ 2 பை டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3:2, 3 + 2 = 5 இன்டூ டோட்டல் பார்ட்ஸ் வந்து எவ்வளோ? அதாவது குவான்டிட்டி 60 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் நமக்கு 24 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. 72 லிட்டர்ஸ் கிவன், ரேஷியோ 7:2, ஃபைண்ட் வாட்டர். ஸோ அதே மாதிரி 45 லிட்டர்ஸ், ரேஷியோ 4:1, ஃபைண்ட் ஆசிட். ஸோ இதில் வந்து எது ஆசிட் எது வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆசிட் அதுக்கப்புறம் தான் வாட்டர்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் 8, கான்சென்ட்ரேட்டட் ப்ராப்ளம்ஸ். இந்த கான்சென்ட்ரேட்டட் ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னா, கான்சென்ட்ரேஷன் டெல்ஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் டிசையர்டு சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் த சொல்யூஷன். அதாவது கான்சென்ட்ரேஷன்னா வந்து ஒரு சொல்யூஷன்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அதில் கரைஞ்சிருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் கான்சென்ட்ரேஷன்ஸ் ப்ராப்ளம். அதுக்கு கீழே தான் வந்து இது வரும். ஃபார்முலா பாருங்க, கான்சென்ட்ரேஷன் தான் ஃபைண்ட் பண்ணுமா? ஸோ கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட். அதாவது குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட்னா எவ்வளோ வந்து அதில் கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, டிவைடட் பை டோட்டல் சொல்யூஷன். இப்போ டோட்டல் சொல்யூஷனில் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் எவ்வளோ வந்து அதில் கரைஞ்சிருக்கு இன்டூ 100. இதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், a solution contained 18 liters of acid in 60 liters. Find concentration. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா படி பார்க்கலாம். ஃபார்முலாவில் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் 18 liters of acid. அது வந்து எவ்வளோ? டோட்டல் சொல்யூஷன். டோட்டல் சொல்யூஷன் எவ்வளோ? 60 லிட்டர். இப்போ 18/60 இன்டூ இந்த ஃபார்முலாவில் இருக்க 100 போட்டோம்னா இதோட பெர்சன்டேஜ் கிடைச்சிருமா? இப்போ இது டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 30% அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது கான்சென்ட்ரேஷன் வந்து சிம்பிள் தான். இது நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுன்னே வந்து அவசியம் இல்லை. இதை நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணாவே டோட்டல் பார்ட்ஸில் இது எவ்வளோ இருக்குது அதை டிவைட் பண்ணி 100%ல் பண்ணோம்னா நமக்கு 100% அதோட
லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணணுன்னே இல்லை, லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர்ஸும் கிடைக்கும், சேம் ஆஸ் நமக்கு டைமும் வந்து மிச்சமாகும். ஸோ கொஷின் நம்பர் 2ல பாருங்க, 12 liters sugar, 12 liters sugar in 40 liters. ஸோ ஃபைன் கான்சன்ட்ரேஷன். இங்கே பாருங்க டைரக்டாக அப்படி கொடுத்துட்டான், 12 liter sugar in 40 liters. ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்கான். ஸோ 12 liter தானே, இங்கே வந்து ஃபார்முலாவில் என்ன குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட். அப்போ 12 liter sugar அப்படின்னா சுகர் வாட்டர் வந்து 12 liter வாட்டராக வந்து நினச்சிக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குது. டிவைடட் பை இங்கே 40 liters இன்டூ அந்த ஃபார்முலாவில் இருக்கு 100. ஸோ இது பண்ணிங்கன்னா 30% அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இந்த மாதிரி வந்து சுகர் இந்த மாதிரி வாட்டரில் வந்து கொடுத்துருக்கோம். கான்சென்ட்ரேஷனுங்கும் போது என்ன, வாட்டர் இல்லை இந்த மாதிரி லிக்விட் ஏதாவது ஒன்றில் தான் வந்து ஏதாவது சுகரு பவுடரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதில் தான் கலப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன சுகர் வந்து லிக்விட்ஸில் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து டைரெக்டாகவே கிடைச்சிடும். ஸோ இதுக்கு 2 ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கு பாருங்க. 15 liters ஆல்கஹால் இன் 75 liters. ஸோ இந்த ஆல்கஹால் லிட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இது டைரெக்டாக கேட்டால் இதோட கான்சன்ட்ரேஷன் பாருங்க. நெக்ஸ்ட் 28 liter மில்க் இன் 40 liters. ஸோ இதுவும் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் இதுக்கு 20% இது 70% வருதா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்பர் 9, percentage mixture. Percentage mixtures-னா என்ன, when two solutions of different percentage are mixed. நல்லா பார்த்துக்கோங்க, 2 சொல்யூஷன் ரெண்டும் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் இருக்குது, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் the final percentage is found using the weighted average. ஃபைனல் பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, வெயிட்டட் ஆவரேஜை வச்சு ஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபார்முலா என்ன, மிக்சர் பர்சன்டேஜ் தானே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிக்சர் பர்சன்டேஜ்னா என்ன, ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி 1 Q1 இன்டூ பி. Qனா என்ன குவான்டிட்டி, பிங்கிறது பர்சன்டேஜ். இதை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாகவே இது வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம். திங்க் பண்ணாலும் இப்படி காம்ப்ளெக்ஸாக போகும்போது நம்ம எதாவது தப்பு பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இதை நம்ம போடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணி போடலாம். ஸோ ஆனால் இங்கே வரும்போது அங்கே திட்டப்படுத்தின டைம் இந்த மாதிரி கான்செப்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி டைமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆர் மிக்ஸ்டு 2 சொல்யூஷன் இருக்கு. அப்போ அந்த குவான்டிட்டி இன்டூ பர்சன்டேஜ் இருக்கானா அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது 1. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் தானே, 2 சொல்யூஷன். அப்போ 1 சொல்யூஷனோட இது பர்சன்டேஜும் குவான்டிட்டியும் வந்து போட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷனோட குவான்டிட்டியும் பர்சன்டேஜும் இருக்கு, டிவைடட் பை இதோட குவான்டிட்டி 1 ப்ளஸ் குவான்டிட்டி 2. என்னம்னா மிக்சர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருமா. ஸோ கொஷின் எக்ஸாம்பிள் சம் வாங்க, 20 liters of 30% of sugar solution ஆர் மிக்ஸ்டு வித் 30 liters of 50% of sugar water. இங்கே பாருங்க நல்லா குழம்புற மாதிரி குழப்பி விடுற மாதிரி கொடுத்துருக்கான். 20 liters of 30% சுகர் சொல்யூஷன் இருக்கு. இப்போ 20 liters of 30 சுகர் சொல்யூஷன். இப்போ இங்கே என்ன இருக்கு, குவான்டிட்டியும் பர்சன்டேஜும் இருக்கா. அப்போ குவான்டிட்டி 20 லிட்டர், பர்சன்டேஜ் 30. இப்போ 20 இன்ட்டு 30, இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, அதாவது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ப்ளஸ் ரெண்டாவது Q2 இன்ட்டு P2. ஸோ இங்கே மிக்ஸ்டு வித் 30 லிட்டர் ஆஃப் 50%. இப்போ இங்கே குவான்டிட்டி பர்சன்டேஜ், அப்போ குவான்டிட்டி 2 பர்சன்டேஜ் 2 கொடுத்துட்டேன்னா இப்போ 30 லிட்டர் இன்ட்டு 50%. இப்போ இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 2100 அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணணும், இந்த Q1ஐயும் Q2ஐயும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே அந்த ஃபார்முலாவில் பாருங்க, இது குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டி இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 லிட்டர் குவான்டிட்டி Q1, அடுத்து 30 லிட்டர் குவான்டிட்டி Q2. இப்போ 20 + 30 = 50 கிடைச்சிருச்சா. அப்போ இந்த 2100 டிவைட் பை 50 இங்கே இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணா 42% அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2ல பாருங்க, 15 liters of 20% acid solution. இப்போ 15 liter quantity into percentage 20 plus, P1 P2. ஸோ
25 liters of 40% acid. அப்போ 25 liters into 40% acid. ஸோ இது ஒரு போர்ஷன், அதாவது இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1300 வரும். அடுத்து இந்த 40, அதாவது கீழே இருக்க இந்த குவான்டிட்டிஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுமா. இப்போ கீழே இருக்க இந்த குவான்டிட்டிஸ் எவ்வளோ, 15 லிட்டர் 25 லிட்டர் 30 ப்ளஸ் 40 லிட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ 1300 டிவைட் பை 40 ஈக்குவல் டு 32.5% அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 32.5% அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மிக்சர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க, 25 லிட்டர்ஸ் ஆஃப் 20%. பார்ட் 1 கிடைச்சிருச்சு. இன்னொரு பார்ட் சொல்யூஷன் ஆர் மிக்ஸ்ட் வித் 15 லிட்டர்ஸ் ஆஃப் 50%. பார்ட் 2 வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டு பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, 40 லிட்டர்ஸ் ஆஃப் 15%. பார்ட் 1 மிக்ஸ்ட் வித் 20 லிட்டர்ஸ் ஆஃப் 45%. பார்ட் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி டிவைட் பை டோட்டல் பார்ட்ஸ் 40 + 20 60 அந்த மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா இதோட பெர்சன்டேஜும் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம மிக்சர்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட், அதாவது வாட்டர் ப்ராப்ளம்ஸ், கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூடில் வந்து இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சினாரியோ பேஸ்டில் தான் வந்து 90% வந்து கேட்பாங்க. ஸோ சினாரியோ பேஸ்டுங்கும் போது கொஷின்ஸ் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் கொஷின்லாம் பார்த்தோமே, இந்த மாதிரி இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அடுத்தடுத்து கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கரெக்டாக அதை ரீட் பண்ணி நம்ம டேட்டா அதை எடுத்துக்கிட்டா தான் நம்மளால அதை லாஜிக்கலாவோ இல்லை ஃபார்முலா தெரிஞ்சோ இல்லை நம்மளாவோ அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டில் என்னென்னா, ஆல்வேஸ் கால்குலேட் த டோட்டல் பார்ட்ஸ். இப்போ இந்த ரேஷியோ இதுக்கெலாம் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது எப்போனா இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ வாட்டர், ஆசிட் ரெண்டும் இருக்குன்னா அதோட டோட்டல் பார்ட்ஸ் 7:3 இருக்குன்னா 10ன்னு வந்து முன்னாடியே ஃபைன் பண்ணிக்கணும். ஃபைன் பண்ணிட்டு தான் அதில் வாட்டர் இவ்வளோ கேட்டிருக்காங்களா, இல்லை ஆசிட் இவ்வளோ கேட்டிருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஷார்ட்கட் நம்பர் 2. இப்போ ரேஷியோ வந்து A:P இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்னா வந்து என்ன, ஏ தானே. அப்போ ஏ மட்டும் வேணும்னா A டிவைடட் பை இந்த ரெண்டுத்துலையும் இருக்க போர்ஷன் A + B இன்டூ இதோட டோட்டல், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இது செகண்ட் இன்க்ரீடியன்ட்னா ஏக்கு பதிலாக B சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செகண்ட் இன்க்ரீடியன்ட். இது ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் நம்பர் 3. இது ஒன்றுமே இல்லை, நம்ம அங்கே பார்த்த அந்த ஃபார்முலா தான், ரிப்பீட்டட் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது இந்த சொல்யூஷன் எடுத்து இதில் 10 லிட்டர் எடுத்துட்டு இதில் 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி இதுலேயே சக்ஸஸிவ், அதான் இங்கே பார்த்த மாதிரி சக்ஸஸிவ்னா ஒரு தாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். குவான்டிட்டி எவ்வளோ இன்டூ 1 டிவைடட் பை ரிமூவ் எவ்வளோ டிவைட் பை குவான்டிட்டி இன்டூ எத்தனை சக்ஸஸிவ், அதாவது எத்தனை தாட்டி இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணாங்க, ட்வைஸா த்ரைஸா அந்த மாதிரி இருக்கிறதுல என். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து ஷார்ட்கட் நம்பர் 4. ஷார்ட்கட் நம்பர் 4ல என்னன்னா, பெர்சன்டேஜ் மிக்சர் ப்ராப்ளம்ல வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம ஆவரேஜ் பெர்சன்டேஜ் கூட ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெர்சன்டேஜ் மிக்சர் ப்ராப்ளம்ல என்ன பண்ணியிருப்போம், வெயிட், ஆவரேஜ், பெர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் வச்சு போட்டிருப்போம். ஸோ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது நம்ம இதில் இது எவ்வளோ ஆவரேஜ், இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நம்ம ஃபைண்ட் பண்ணி நம்ம அதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஷார்ட்கட் நம்பர் 4. ஷார்ட்கட் நம்பர் 5. இதில் என்னன்னா, வென்எவர் ஒன்லி வாட்டர் இஸ் ஆடட். எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று வாட்டர் மட்டும் இல்லை ஆசிட் மட்டும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறாங்களோ அப்போலாம் குவான்டிட்டி ஆஃப் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அதாவது ஏதாவது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அதோட குவான்டிட்டி, சப்ஸ்டன்ஸ்னா அதாவது வாட்டர்னா அது மட்டும் இருந்துச்சுன்னா கான்ஸ்டண்டாக இருக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், சப்ஸ்டன்ஸ் மட்டும்தானே மாறும். அப்படிங்கும்போது டோட்டல் குவான்டிட்டி வந்து இது டோட்டல் குவான்டிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதில் இருக்க சப்ஸ்டன்ஸ் அதில் கான்சென்ட்ரேட் ஆகுறது அதெல்லாம் எதுவுமே வரி பண்ணிக்க தேவையில்லை. அப்படிங்கும்போது அதோட குவான்டிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்.
ஃபைனலாக ஷார்ட்கட் நம்பர் 6. அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் நம்ம கொஷின்ஸ் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். இந்த சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வரப்ப ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ரேஷியோ ஃபார்முலா வச்சு ஃபைன் பண்ணுவோம். வாட்டர் ஆடர் அந்த கொஷினுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷன் வச்சு ஃபார்ம் பண்ணுவோம், பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அதே மாதிரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எத்தனை தாட்டி ரீப்ளேஸ் பண்ணோம், சக்ஸசிவ் அந்த மாதிரி சொல்லி அதுக்கு நம்ம ஃபார்முலா கொடுத்துருப்போம். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இதே ரிப்பீட்டட் ரீப்ளேஸ்மெண்ட்னா இங்கே மேலே பார்த்த மாதிரி தான் அந்த சக்ஸசிவ் இது அதெல்லாம் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற ஷார்ட்கட்டும் நம்ம அங்கேயே சொல்லியிருப்போம். ஃபார்முலா இல்லைனாலுமே நம்ம சால்வ் பண்ண முடியும், ஃபார்முலாவை நம்மளாம் ஃப்ரேம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் தான் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட். இதுக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆவரேஜ் வந்து லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மிக்சர்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அலிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அலிகேஷன்ஸ் வந்து வரும். இது வரலும் பார்த்துருக்க இந்த மிக்சர் டாபிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அதேமாதிரி இன்னும் ஏதாவது மோர் கான்செப்ட்ஸு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இல்லை ப்ரோக்ராமிங்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு வீடியோ போடுங்க, இந்த கண்டென்ட் போடுங்க அந்த மாதிரி சொன்னீங்கனாலும் உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கூட போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you again in next video.